கோவில் மூலவர் சிலை மருத்துவ குணம் வாய்ந்ததாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இச்சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். அதிக வருவாயை பெற்றுத் தருவதும் பழனி மலை கோவில் தான். இக்கோவிலில் தண்டாயுதபாணியாக முருகப்பெருமான் வீட்டிருக்கின்றார். முருகு என்ற வார்த்தைக்கு அழகு என்று பொருள். தமிழ் கடவுள் என்று முருகன் அன்புடன் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட தமிழ் கடவுள் சித்த மருத்துவத்தின் அடையாளமாக பழனியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். இதற்கிணங்க பழனி மலை கோவிலில் முருகன் அமர்ந்துள்ளார். ஆன்மீகம் நெறிப்படுத்தும், ஜோதிடம் வழிபடுத்தும், மருத்துவம் குணப்படுத்தும் என்ற சாரத்தின் அடிப்படையில் போகரால் உருவாக்கப்பட்டதுதான் தண்டாயுதபாணி நவபாஷான சிலை. நவம் என்றால் 9, பாஷாணம் என்றால் மருந்து. சித்த மருத்துவ மூலிகை அகராதிப்படி நவபாஷாணம் என்பது 9 வகையான மூலிகையின் கலவை என்று பொருள். கலியுகத்தின் முதல் நூற்றாண்டில் தான் தண்டாயுதபாணி சிலை உருவாக்கப்பட்டது. அதாவது மகாபாரதத்தின் அர்ஜுனன் மகனான அபிமன்யுவின் மகன் பரிஜத் மகாராஜாவின் காலம். இவரது காலத்தில் தான் நவகோடி சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்ந்து வந்தனர். அந்த நவகோடி சித்தர்களும் 18 சித்தர்கள் முதன்மையானவர். இவர்கள் ஜோதிடம், ஆன்மீகம் மற்றும் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள். பரமசிவன் மற்றும் பார்வதி ஆகிய தெய்வங்கள் யோக சாஸ்திரத்தை நந்திக்கு கூற, நந்தி தேவரதை திருமூலருக்கு கூற, அவர் காளாங்கிக்கு கூற, கடைசியில் ஸ்ரீ போகரை யோக சாஸ்திரம் வந்தடைந்தது. இந்த போகரே பழனி மலை கோவிலில் கருவறையில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமியின் சிலையை நவபாஷாணத்தால் உருவாக்கியவர். போகர் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். அஷ்டமா சித்திகள் பெற்றவர். காய சித்தி எனப்படும் அருள் பெற்று வானவெளியில் பறந்து உலக நாடுகளை சுற்றி வந்தவர். கிரகங்களை பற்றி நன்கு அறிந்தவர். இதனால்தான் செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சு நேரடியாக விழும் இடமான பழனி மலையை தேர்ந்தெடுத்தார் போகர். செவ்வாய் கிரகம் ஆட்சி அதிகாரம் செலுத்துவதற்கான கிரகம். மேலும் செவ்வாய் கிரகம் வெப்பம், ரத்தம் மற்றும் நரம்பு மண்டலத்துடன் சம்பந்தப்பட்டது. கிரகத்தின் தன்மைக்கேற்ப சிலை வடிக்க போகர் விரும்பினார். இதன் பிறகு தனது 18 சீடர்களுடன் ஆலோசித்தார். 64 வகை கலவை, 120 வகை உபரசம், 11 வகை உலோகச்சத்து, 15 வகை காரசாரம், 108 வகை மூலிகை சாறு, தாது பொருட்கள் மூலம் உருவான ஒரு தீமுருகல் பாசானம் மற்றும் சிவப்பு பாஸ்பரஸ், வெண் பாஸ்பரஸ் ஆகியவற்றை சேர்த்து புதுமையான கலவையை உருவாக்கி போகர் தண்டாயுதபாணி சுவாமி நவபாஷான சிலையை உருவாக்கினார். இந்த கலவை ஜோதிடத்தின் தன்மையாகிய 4 யுகங்கள், 60 வருடங்கள், 12 மாதங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 7 நாட்கள் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. திதி, யோகம், கரணம் எனும் ஜோதிட மண்டப தத்துவப்படி செவ்வாய் கிரகத்தின் வெப்பம் மற்றும் தீமுருகல் பாசாணத்தின் வெப்பத்தை இணைத்து புதுமை கலவையான நவபாஷாணம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தண்டாயுதபாணி சுவாமிக்கு நீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், காற்று வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதன்படி பார்த்தால் மலையை சுற்றிடும் குளம், நதி, வயல்வெளிகள் இருக்க வேண்டும். பழனி மலையை சுற்றி சண்முக நதி, வையாபுரி குளம் மற்றும் வயல்வெளிகள் இருப்பதை நீங்கள் அறியலாம். அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியின் சிலையை பிரதிஷ்டை செய்யும் போது குன்றின் மீதுள்ள சிலையை சுற்றிலும் தண்ணீரால் சூழப்பட்ட நிலையில் போகர் அமைத்தார். தண்ணீரில் தாமரை, அல்லி மற்றும் உயிர் மூலிகைகள் மூலம் குளிர்ச்சியான காற்றை அதற்கு தருமாறு அமைத்திருந்தார். கலியுகாதி முதல் நூற்றாண்டில் தான் உருவாக்கிய சிலையை தனது சீடரான புலிப்பாணியிடம் கலியுகாதி 205 ஒப்படைத்துவிட்டு சிலையின் அருகில் உள்ள குகையில் போகர் ஜீவசமாதி அடைந்தார்.
ஜீவசமாதி அடைதல் ஒரு தியான பயிற்சி. உடலை விட்டு வெளியேறும் உயிர் விண்வெளியிலும் 9 கிரகங்களிலும் சஞ்சரிப்பது ஆகும். முற்காலத்தில் சிலை மழையின் மீது இயற்கையாகவே இருந்தது. மழை, காற்று, புயல், பனி, வெப்பம் இவற்றினால் பாதிக்கப்படாமலே இருந்து வந்தது. அந்த காலத்தில் தண்டாயுதபாணி சிலையை தவிர வேறு சிலைகள் மலையில் இருந்ததில்லை. இச்சிலை கல்லை விட கடினமானது, இரும்பை விட உறுதியானது. சேர பாண்டிய மன்னர்கள் திருமலை நாயக்கர் காலத்தில் கோபுரம், அர்த்தராஜ கோபுரம், சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது. சிலைக்கு கோவில் கட்டிய பிறகு குளிர்ச்சியை ஏற்படுத்த கொடுமுடி நீர், திருமஞ்சன நீர், குளிர்ச்சி தரக்கூடிய சந்தனம், புனுகு, ஜவ்வாது, இளநீர், பால், பஞ்சாமிர்தம் ஆகிய குளிர்ச்சியான தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்யும் முறை ஏற்பட்டது. இதனால் தான் முருகன் அபிஷேக பிரியன் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா தெய்வ விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்யும் போது பீடத்திற்கும் இறைவனுடைய திருமேனுக்கும் இடையில் நவரத்னம் கொண்டு பிரதிஷ்டை செய்யப்படுவது வழக்கம். ஆனால் முருகன் சிலை நவரத்னங்கள் கொண்டு பிரதிஷ்டை செய்யாமல் சித்த ஆகம விதிமுறைப்படி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ முறையில் வடிவமைக்கப்பட்ட இச்சிலையில் தீமுருகல் பாசானம் உள்ளது. மேலும் திருமஞ்சனம், தண்ணீர் அபிஷேகம் தொடர்ச்சியாக நடைபெறுவதால் சுவாமி சிலையிலிருந்து ஒரு மதுரமான மருத்துவ மனம் வீசிக்கொண்டிருக்கும். இதனால் சிலையை நேரடியாக தரிசித்தால் நோய்கள் நீங்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். மலையேறி தண்டாயுதபாணி சுவாமியை தரிசித்தால் சுவாசமும் மனமும் ஒருநிலைப்பட்டு சுவாமியை ஒரு வினாடி பார்த்தவுடன் மதுரமான மருத்துவ சக்தியினால் ஆக்னாபீடம் என்ற புருவ மத்தியில் உணர்வு தூண்டப்பட்டு ரத்தம் சுத்தியாகிறது. இதனால் மக்களுக்கு உடலில் ஜீவகாந்த ஆற்றல் எனப்படும் ஒரு வகை சக்தி ஏற்பட்டு நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளுடன் வாழ வழிவகுக்கிறது. மேற்கூறியவற்றிற்கு போகர் 7000, போகர் சூத்திரம், போகர் கருக்கடை 100, போகர் மருத்துவ சூத்திரம், போகர் 12000 ஆகிய நூல்களில் ஆதாரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பழனி தண்டாயுதபாணி சிலையின் முகம் பெண் வடிவம் உடையது. தலைப்பகுதி முடி வடிவம், பின்புற கொண்டையும் சந்திர பிறை, சூரிய பிறை, நெற்றி சுட்டி போன்ற அலங்கார அணிகலன்களுடன் அமைந்துள்ளது. காதில் மகர குண்டலமும் அமைந்துள்ளது. மார்பு ஆண் வடிவம், நெஞ்சில் குழியும் கொங்கையில்லா தன்மையும், அணிகலன் அலங்கார வடிவமும், கீழே குறியில்லாத நிலையிலும் சிலை அமைந்துள்ளது. மேலிருந்து கீழே வர வர குறுகிய நிலையிலும், வலதுபுறம் தண்டும், இடது இடுப்பில் கைகொண்டும், குன்றின் மேல் நிற்கும் பாதமில்லாத அமைப்பில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தண்டை ஆயுதமாக ஏந்தியுள்ளதால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்றார். ஆண், பெண், அலி, அவன், அவள், அது, அதாவது, பதி, பசு, பாசம் ஆகியவைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உயிர் சம்பந்தப்பட்ட இயக்க தூண்டுதல் கூறிய சிலையாகும். தண்டாயுதபாணி சுவாமியின் சிலையின் தலைப்பகுதியில் இரவில் வைக்கப்படும் சந்தனம் காலையில் பார்த்தால் நிறம் மாறி இருக்கும். மேலும் அதிக மருத்துவ குணம் வாய்ந்ததாக மாறிவிடும். அந்த அளவுக்கு சிலை மருத்துவ குணம் உள்ளது. அந்த சந்தனத்தை உடம்பில் பூசிக்கொண்டாலோ அல்லது சாப்பிட்டாலோ நோய் நொடிகள் நீங்கும். இச்சந்தனமே ராக்கால சந்தனம் என்று அழைக்கப்படுகிறது. கோவில் கருவறை மூடப்படும் போது ஏற்படும் வெப்பத்தால் தண்டாயுதபாணி சிலை வியர்த்து ஒருவித நீர் சிலையிலிருந்து வழிய தொடங்கும். இது கௌபீன தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீர்த்தம் அதி அற்புதமான மருத்துவ குணம் பெற்றது. போகர் பெருமானால் உருவாக்கப்பட்ட
சிறப்பு வாய்ந்த அருள்மிகு பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்து வாழ்வில் நோய் நொடியின்றி சகல செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக.